சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் ஜூஸு கலர் மாறாமல் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் நம்ம ஆப்பிள் ஜூஸ் போடும்போது ப்ரௌன் கலர் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாத இருக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி பீலர் வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை கத்தியில் க்ளீன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எல்லா தோலையும் நம்ம எடுத்துடுறோம். அடுத்ததாக ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நான் 1 ஸ்பூன் சுகர் போட போகிறேன். இதுதாங்க மெயின் டிப்ஸ். இந்த சுகர் போட்டுட்டு நாம் அதில் ஆப்பிளை கட் பண்ணி போடும்போது, ஆப்பிள் ஜூஸ் போடும்போது கண்டிப்பாக கருக்காதுங்க. இப்போ நான் சுகர் போட்டு நல்லா கரைச்ச தண்ணியில் ஆப்பிளை இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா ஆப்பிளும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடுறோம். இந்த மாதிரி எல்லா ஆப்பிளும் போட்டதுக்கப்புறம், கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கணும். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நம்ம இதை மிக்ஸியில் நம்ம ஃபஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணாத இதை நம்ம நல்லா தூள் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி, பால் எதுவும் ஊற்றாத இந்த மாதிரி தூள் பண்ணுனா ஆப்பிள் நல்லா தூளாயிடும். இப்போ பாருங்கள், ஆப்பிள் கருக்கவே இல்லை, பார்த்தீங்களா? அப்படியே இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு 30 செகண்டுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதாங்க, நம்ம ஆப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போ பாருங்கள், ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் பாருங்கள் கருக்காமல் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் ஜூஸ் கருக்காமல் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.